எச்சரிக்கை, இந்த வீடியோ கண்டிப்பாக யாரையாவது ஒஃபெண்ட் பண்ணும். சொல்கிறது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், பார்க்கறது பார்க்காது. சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. இப்போ வந்து வணக்கம். நாங்கள் என்னடா பேர் நம்ம பேர் பிபிசி ப்ரோ பாய்ஸ் கிளப். நாங்கள் உங்கள் ப்ரோக் பாய்ஸ் கிளப்லேருந்து வந்திருக்கோம். நான் தான் சிஇஓ, ஃபவுண்டரு, கோ ஃபவுண்டரு. ஓகே, இங்கேருந்து நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, கொஞ்ச நாளாகவே எந்த வீடியோ வரல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு தெரியும் யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க, பட் கேட்டிருந்தீங்கனால என்னென்னா, நாங்கள் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டோம். அதுவும் இல்லாமல் எங்கள் டீமில் லைக் இந்த வீடியோ எடுக்கிற டீமில் உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆச்சு, அடிபட்டுருச்சு. ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் போய் முடித்து அவங்க திரும்பி ரிகவர் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. மற்றபடி நாங்கள் கொஞ்சம் இமோஷனல் டேமேஜ்லாம் தாண்டி வந்து இந்த வருஷம் எப்படி போணுச்சுன்னே தெரியாமல் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி பல அப்கிரேட்ஸும் இருக்குது, டவுன்கிரேட்ஸும் இருக்குது. அதுவும் நிறையா இன்னும் பயங்கரமான கதைகளோடு நாங்கள் இருக்கோம். ஓகே. ஸோ நீ என்ன பண்ணி டாப்பிக்கோட இன்ட்ரோலாம் ஆரம்பிச்சிருப்ப, கரெக்டாக இருக்கும். டாப்பிக்கோட இன்ட்ரோவா? ஸோ ஹாய் கைஸ், என் பேர் ரிஷி. அக்ஷய், சந்தோஷ். ஓகே, எங்கள் வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு வந்து எங்கள் பேர்லாம் தெரியல. ஸோ எதுக்கோ ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மறந்துருப்பீங்க. ஜனவரியில் ஆரம்பிச்சது இப்போ திருப்பி டிசம்பரில் வந்திருக்கோம் அப்படின்ட்டு மறந்துட்டிங்கன்னா அதுதான். ஓகே, எங்களோட லைக் டாபிக் வந்து லைக் ஒரு ஜோக்கான டாபிக் எனக்கு தெரிஞ்சு. காலேஜ் லைஃப். இவனுக்கு அந்த ஜோக்கான டாபிக். என்ன கைக்கு இப்போ தான் படிக்க போகிறேன், இப்போ தான் காலேஜ் போயிருக்கேன். நாங்கள் ஆல்ரெடி பல அடி சம்பவங்கள்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் முடிக்கிட்டு உட்காந்துருக்கோம். நான் மட்டும் நல்லா செழிப்பாவா இருக்கேன். இப்பதான் போயிருக்கேன், பார்க்கறதுக்கு ஒன்று நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இதுக்கப்புறம் ஓகே. ஸோ இப்போ நீங்கள் நாங்கள் எடுத்த டாபிக் என்னென்னா காலேஜ் லைஃப். கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாரும் படிக்கணும்னு ஒரு ஸ்டெப்பாச்சும் முன்னெடுத்துருப்பீங்க. சிபிஎம்மாக இருக்கட்டும், டிப்ளமா இருக்கட்டும், இது சர்டிஃபிகேட்டாக கூட இருக்கட்டும், கண்டிப்பாக எல்லாம் படிக்கிறதுக்கு அங்கங்கே போயிருப்பீங்க. ஸோ நான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? யார் சீனியர், யார் மொதல் படிக்க போனா? சந்தோஷ். எனக்கு முன்னாடியே படிக்க போயிட்டேன். ஆமாம், சந்தோஷ் அண்ணன் தான். நான் முதல் சர்ட் தான் செய்ய போனேன். ஸோ ஏர்க்ராஃப்டோட சர்ட் செய்ய போனேன். ஸோ ஏர்க்ராஃப்ட் செய்ய போகும்போது ஜோக்காக இருந்துச்சு தெரியுமா? அவர் அங்கேயிருந்து வீடியோவெல்லாம் பண்ணுவார், காட்டுவார் லைக் அந்த கப்பையெல்லாம். ஜோக்காக இருந்துச்சு. ஒன்றும் அப்பப்போ ஏன்டா படிக்கிறோம், எதுக்குடா படிக்கிறோம், பல அடிலாம் வாங்கினுச்சு. என்ன பண்ணுறது, அதான வாழ்க்கை. கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நம்ம வாங்கிட்டே இருக்கோம். ஜோக்காக தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அப்பயும் அங்கே நிறைய இது வந்துச்சு. நான் ஒரு கட்டத்தில் முடிச்சிட்டேன், சர்ட்லாம் எடுத்து எக்ஸாமில் எழுதி முடிச்சிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு அப்பா ஆக்சிடென்ட் ஆகிட்டார் சொல்லிட்டு எனக்கு கால் வந்துச்சு. ஸோ நான் நிப்பாட்டிட்டு ஸோ அவசரமாக ஜேபிக்கு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் வந்து நான் வேலை செஞ்சுருந்தேன் பேட்மிண்டன் கோச்சா. ஸோ அங்கே வேலைக்கு போனவன் தான் கொஞ்ச நாள் 3 வருஷம் ஆச்சு. பார்ட் டைம் ஃபுல் டைம் ஆயிடுச்சு. பார்ட் டைம் ஃபுல் டைம் ஆயிடுச்சு. அதனால தான் நாங்கள் ஒரு இப்போ வரைக்கும் கோச்சுன்னு லைக் சொல்லுவோம். அது எப்படிண்ணே, அந்த கோச்சுக்கிட்ட வந்து அந்த சைனீஸ் கோச்சுக்கிட்ட வந்து இவர் சின்ன வயசுலேருந்து வந்து ட்ரைனிங் போயிட்டு இருப்பாரு. அப்புறம் அங்கே பார்ட் டைம் போவாரா, அங்கேயே ஃபுல் டைம் போவாரா? ஹாபியை எப்படி வேலையை மாற்றணும்னா இவன்கிட்ட கேட்கணும். எப்படி வந்து ஒர்க் பிளேஸில் ஹாப்பியாக இருக்கிறது. ஸோ முன்னுதாரணம் அவர் ஹாப்பி சொல்கிறது தான் அப்படி ஹாப்பி. அண்ணா உங்கள் ஸ்கெட்யூல் கொஞ்சம் சொல்லுங்கள். என் ஸ்கெட்யூல் வந்து லீவே இல்லை தான். அதை என்ன பண்ணுறது, பிடிச்ச வேலையை என்ஜாய் பண்ணி செய்யணும், அவ்வளோதான். நிறைய பேர் பிடிக்காத வேலையை போய் அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, படித்த படிப்புக்கு இது கிடைக்காம. என்ன மாரி நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே ஒரு இதாகிக்கிட்டா எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. லோக்காக இருக்கும் அது நம்மளுக்கு பிடிச்சது, எப்போவுமே சலிச்சே போகாது நமக்கு பிடிச்ச விஷயம் செய்யும் போது. ஆனால் ஒன்றுண்ணே, நீங்கள் கோச்சாக இருக்கீங்க சரி, அந்த பில்லிங் என்னென்ன பாவம் அழு வச்சுட்டுலாம் இருக்கும். என்ன அதான் கைஸ், நான் பார்ப்பேன் அது பில்லிங்க அழுந்துக்கிட்டு இருக்குங்க. நான் எத்தனை வாட்டி தான் சொல்கிறதுன்னு தெரில. பில்லிங்க மனசை புண்படாத மாரி லைக் சொல்லித்தாங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு லைக் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. அன்னைக்கு நான் ஒன்று பார்த்தேன்டா, தேமாட்டேன். என்ன தெரியுமா பண்ணா? ஓகே கைஸ், நார்மலாக இப்போ நம்ம எப்படி இருக்கோம், பேட்மிண்டன் கோச் கற்றுக் கொடுப்பாங்க, பிள்ளைங்கள்லாம் சொல்லி கேட்பாங்க தானே. இவர் அந்த பையனுக்கு இருந்தால் ஒரு 9 வயசு 8 வயசு இருக்கும். என்னமோ மிஸ்டேக் பண்ணிட்டான். ரன் 20 ரவுண்ட்ஸ் அரௌண்ட் த காட். அந்த காட்டிலே 15 காட் இருக்கு பேட்மிண்டன் காட்டு. அந்த 15 காட்டையும் அந்த பையன் சுற்றிட்டு வந்தான் 20 வாட்டி.
கோச்சுன்றான், நோ கோச் ரன் அப்படின்றது. அதாவது அண்ணன் என்ன சொல்றாருன்னா சித்திரவதை பண்றான். அவனுக்கு வந்து ஹாபி இல்ல, அம்மா அப்பா கொடுக்குற காசுக்கு நீ இது பண்ணு. அது ஒண்ணு. ஸ்கூல்ல தம்பி டீச்சர் வச்சு தப்பு பண்ண அடிக்க மாட்டாங்களா, ஏச மாட்டாங்களா, கில்லுவாங்க. ஒரு நாள் அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஓட விடுறாரு. ஸோ நம்ம இப்போ எடுக்கக்கூடாது அந்த மாதிரிலாம். ஸோ அவங்களுக்கு மீனாட் வர வைக்கணும், ஃபிசிக்கல் இது. நீங்க பண்றதை பார்த்தா மீனாட் வரவே இல்லை. ஓகே நீங்க எப்படின்னா நீங்க 20 ரவுண்ட் ஓடிட்டேன், ஓகே பேட்மிண்டன் எனக்கு பிடிச்சிருக்கலாமே, இன்னைக்கு நம்ம பேட்மிண்டன் ஆடுவோமே. சின்ன பிள்ளைங்களை வந்து அப்படிலாம் செய்யக்கூடாது. ஓகே ஒரு ப்ரொஃபஷனலாக ஆமாண்டா, அப்படி செய்யக்கூடாது. ப்ரொஃபஷனல் ஆட ஆரம்பிக்கும் போது நான் வந்து இது பண்ணுவேன், புஷ் பண்ணுவேன். பட் ஆக்சுவலி அவர் பண்றது கரெக்ட் இல்லை. ஏன்னா ஸ்டெமினா லைக் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, பயமுறுத்தி வச்சிருக்கான். அதான் அவனுக்கு பயந்தாதான் அவன் கற்றுக் கொடுக்க முடியும். இல்லை அப்படி இல்லைடா, நீ சொல்றது தமிழாலேயே அங்கே இல்லைடா, ஃபுல்லாக சைனீஸ். அப்போ நீ ரேசிஸ்ல அதான் சொந்த இடத்துக்கே சொல்லி நான் சொல்கிறேன், குறைஞ்சிச்சு ஸ்பாட் எல்லாத்துக்கும். யாருமே ஸ்பாட்டுக்கு வர மாட்டாங்க. ஸோ நீ இதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன், ஆனால் பார்க்குறாள் தான் தப்பாக நினச்சிப்பேன். ஸோ அது மட்டும் நீங்கள் ஏதாவது புரிஞ்சுக்கோங்க, அதுதான் ஜாப் பாயிண்ட். பேக் டு த டாபிக். ஓகே அடுத்தது நீங்கள். ஓகே என்னோட காலேஜ் வாழ்க்கை வந்து ஒரு பயங்கரமான ஜோக்கான வாழ்க்கை. நிறைய விஷயம் அங்கே தான் கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயம் ஏன் கற்றுக்கிட்டேன், எதுக்கு கற்றுக்கிட்டேன்னு தெரில, பட் கற்றுக்கிட்டேன். லைக் அது ஒரு ஓபியான ஒரு வாழ்க்கைலாம். ஓபினா அந்த வாழ்க்கையில் வந்து நம்மளால வார்த்தையால் சொல்ல முடியாது, அது வாழ்ந்தாதான். அந்த பார்த்துருக்கியா 3 படத்தில் சிவகார்த்திக்கு தனுஷ்லாம் சுற்றிக்கிட்டு அவன் சொல்லுவானே அந்த கேரக்டரை நான் வாழ்ந்தேன், நான் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். லைக் அது ஒரு ஜோக்கான இது. நம்ம போவோம், புது ஆள் மீட் பண்ணுவோம். லைக் நீ காலேஜ் போகும்போது என்ன தெரியுமா சாவடியாக இருக்கும், நீ வந்து இப்போ ஜேபியில் இருந்தனா நீ ஜேபியில் உள்ள ஆள் மட்டும் தான் பார்க்க முடியும். காலேஜ் பண்ண அப்படி இல்லை, எல்லா ஊரில் இருக்கிறவங்களும் வருவானுங்க. நீ பார்க்கலாம் அந்த ஊரில் இருக்கிறவங்க எப்படி இருக்கான். அடி நான் சொல்கிறேன், சாப்பாடு செய்கிறதுல பின்னேங்கில் இருக்கிறவங்களை அடிச்சுக்கவே முடியாது. இப்படி தான் எனக்கு தெரியும். தலைவர்னு ஒருத்தர் கையில் காசே இருக்காதுடா. காலேஜ் என்னைக்கிடா காசு இருந்திருக்கு. மேபி நீங்கள் அங்கே இருப்பீங்க, இந்த டெய்லர்ஸ் படிக்கிறது, இந்த பயங்கரமான யூனியில் படிக்கிறவனுக்குலாம் கையில் காசு இருந்திருக்கும். நான் படித்தது எங்கே உச்சக்காரன் தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இந்தமாரி ஒரு ரூம்மேட்லாம். ஸோ நாங்கள் ஒரு 5 பேர், எங்களுக்கு வந்து ஒரு அந்த 5 பேர் நாங்கள் எல்லாம் ஒரே ரூமில் ஜோக்கான நாங்கள் எல்லாம் ஒன்றா மேம் க்ளோஸ் ஆகிட்டோம்ல. லைக் கொஞ்ச நாள்லேயே பொண்ணாக க்ளோஸ் ஆகிட்டோம். அப்போ அங்கே போயிட்டு வந்து தலைவர்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவரோட உண்மையான பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, ஆனால் அவர் பட்ட பேர் வந்து நிக்நேம்லாம் கூப்பிட்ற பேர். அங்கே போயிட்டு தலைவர் எனக்கே அங்கே உண்மையான பேர் இல்லைடா. அங்கே போயிட்டு நாங்கள் இப்போ வெளியெலாம் போகிறோன்னா என் பேர் அக்ஷய்னு சொன்னால் எவனுக்குமே தெரியாது, ஆனால் பட்ட பேர் சொன்னால் அவனா அப்படின்னு அந்தமாரி ஞாபகம் இருக்கும். ஸோ பட்ட பேர் வச்சு தான் எல்லாத்தையும் இது பண்ணுறது, பட்ட பேர் வச்சு தான் எல்லாத்தையும் கூப்பிட்றது. லைக் அது எந்த அளவுக்கு அது அந்த பட்ட பேர் ஃபேமஸ் ஆனிச்சுன்னா, காலேஜில் போய் லெக்சரர்கிட்ட போனால் கூட அக்ஷய்னு கூப்பிட்டாங்கன்னா நான் மறந்துடுவேன் என்னையை தான் கூப்பிட்றாங்க. ஏன் வருமானு கூப்பிட்றீங்கன்னு சொல்லி ஒரு பாயிண்டில் லைக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வருமானு கூப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து வருமா தான் பேர். நான் வருமா ஒரு வேறு கேரக்டராக வாழ்ந்தேன். இப்போ தலைவர் இருப்பார், மாலே தலைவர் சமைப்பார் பாரு, பின்னே பிணைங்க மாலே டே பசிக்கும்டா, பொண்ணு பசியாக இருக்கும். 20 வெள்ளி போடும் ஆளுக்கெல்லாம், வீட்டில் 5 பேர் இருக்கும்ல. ஸோ 20 வெள்ளி காசு கட்டிட்டு ஒரு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைப்பார். இப்படி தாண்டா இருக்கும். டே நினச்ச நேரத்தில் நம்ம செய்யலாம். டே ஒரு வீட்டு நாங்கள் புளிசோறு சாப்பிட்டோம் ரேண்டமாக, திடீர்னு எங்களுக்கு புளிசோறு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரேண்டமாக கோயிலெல்லாம் போய் சாப்பிட மாட்டாரு, ஒரு ரேண்டமாக தான் இப்படி ரேண்டமாக உட்காந்துட்டே இருப்போம். தலைவர் எனக்கு புளிசோறு சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு. ரமேஷ்னு ஒரு பையன் இருப்பான், தலைவர் நரேனு, பேபி, இவங்களும் பட்ட பேர். அவனோட உண்மையான பேர் வந்து ஜனேஷ்லா, ஜோக்கான பையன். பேபி, இந்த 5 பேர்லாம். என் வீட்டை சமைக்க வரியா? உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? இவன் நான், நீ வந்தா 3 பேர். உடனே கிளம்பலாம். அப்போ ஒரு இப்படி தான் ரேண்டமாக எனக்கும் ரமேஷ்க்கும் புளிசோறு சாப்பிடணும் போல இருந்துச்சு. போயிட்டு கூகுள்லாம் தேடுறோம், எங்கள் அம்மா கட்டிக்கிறேன் புளிசோறு எப்படி செய்யுது சொல்லிட்டு போயிட்டு அப்பயே ஜாமான் வாங்கி அப்பயே எடுத்துகிட்டு வந்து புளிசோறு செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ காலேஜ் லைஃப் வந்து என்ன கேட்டேன்னா, படிக்கணும் தான், படிப்பு முக்கியம்தான், இல்லைன்னா என்ன மாரி ஆயிடுவீங்க, அப்படிலாம் போயிடாதீங்க. படிப்பு முக்கியம்தான், அதே சமயம் என்ன சொல்கிறேன்னா என்ஜாய் பண்ணிக்கணும். அந்த மூமெண்ட்லாம் திரும்பி கிடைக்காது. ஏன்னா நீங்கள் ஃபேமிலி விட்டு தூரமாக இருப்பீங்க. இங்கே நான் வந்து தப்புன்னு சொல்லலை, பட் என்ன சொல்ல வரேன்னா, ஃபேமிலி கூட இருந்தீங்கன்னா நிறைய விஷயம் நீங்கள் செய்ய முடியாது, நிறைய விஷயத்த நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சொந்தமாக சமைக்க மாட்டீங்க, அம்மா சமைச்சு கொடுத்துறாங்க, டெய்லி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு இது வர கூண்டில் இருப்பீங்க, ஆமாம் விட்டு வெளியாகணும்னு சொல்கிறீங்க. ஆமாம் லைக் ரொம்ப வெளியாகக்கூடாதுல, அவங்களுக்கு தெரியும்ல எது வரைக்கும் இருக்கணும். எதுவாக இருந்தாலும் லைக் எப்படி சொல்கிறது, அளவாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்.
அப்பா ஒன்று சொல்லியிருக்காருடா, எனக்கு திடீர்னு இப்போ ஞாபகம் வந்துச்சு. அப்பா என்ன அப்பா என்னென்னமோ அமிர்தமும் அளவுக்கு அதிகமாக போனால் அமிர்தமும் நஞ்சு. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. தமிழ் ஸ்கூல்ல தமிழ் ஸ்கூல்ல அது ஓகேலா அந்த மாரி. அப்புறம் வேற என்ன அடி எனக்கு நான் இவனுங்களால மீட் பண்ணதே ஒரு ஜோக்கான. ஏன்னா எப்படி தெரியுமா, நாங்கள் ரூம்மேட்ஸ் ஆகணும். ஸோ இப்போ இது வந்து நாள் நான் காலேஜ் போகிறேன். ஆக்சுவலி காலேஜ் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து பாதியிலே ஜாயின் பண்ணுறேன், ஹாஃப்லேயே ஜாயின் பண்ணுறேன். லைக் ஒரு மாதம் கிட்ட ஆயிருக்கும். அப்போ நான் பாதியிலே ஜாயின் பண்ணுறேன். எனக்கு தெரியாது இவனுங்க என் கிளாஸ்மேட் தான், என் கூட தான் படிக்க போகிறானுங்கன்னு. ரேண்டமாக வைக்கிறேன். எங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. அந்த ரூம்லேருந்து கீழே இறங்கி நாங்கள் போகிறோம். பஸ் ஸ்டேஷன் போயிட்டு பஸ்ஸில் தான் காலேஜுக்கு போக முடியும். ஸோ நான் கீழே பஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே பேபிலாம் நான் சொன்ன அந்த கேரக்டர் பேபி நரேனு தர்மேஷ்லாம் இருக்கானுங்க. இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், ப்ரோ எப்படி ப்ரோ போகிறது அப்படின்னு. பேபி உடனே ப்ரோ சரி வாங்க சரி வாங்க நம்ம காலேஜ் தான். லைக் அது அந்த மீட் பண்ணவே ஒரு மாதிரி ஜோக் இருந்துச்சு. அப்புறம் அந்த அன்னைக்கு பேசணும், அந்த அன்னைக்கு பேரை மாற்றிட்டானுங்க. அந்த அன்னைக்கு நாங்கள் லைக் ஒரே வீட்டுக்கு இதாகிட்டோம், ஹாஸ்டலுக்கு வந்துட்டோம். லைக் தெரிலலா தமிழவன் நாங்கள் அப்படி தான் பழகனா இப்படியே ரத்தம் சதையாக பழகிறோம். சொந்த ஊருக்காரவன் இங்க நிக்கிறவங்க பூரா சித்தப்பன் பெரியப்பன் அண்ணன் தம்பின்னு எல்லாம் பங்காளிங்கவன். ஸோ லைக் அந்த மாதிரி ஃபன்னான மெமரிஸ் நிறையா. அப்புறம் இது ஒரு ஜோக்கான எடிஷன் தான். இது காலேஜ்லாம் போனால் நிறைய பிள்ளைங்க பார்க்கலாம். எவ்வளோ நேரம் தான் ஜேபியில் உள்ள பிள்ளைங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் இருக்குது இப்போ இருக்குது எல்லா ஒரு பிள்ளைங்களும் அழகாக தான் இருக்கும். ஸோ அது ஒரு போனஸ்லாம் என்னை கேட்டால் காலேஜ் லைஃப் போகிறது. மற்ற ஒரு பிள்ளைங்க அதுங்களோட ஆட்டிடியூட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம். கண்ணீராசி உள்ள வண்டானா காதல் கலையில் வல்ல வண்டா. கண்ணீராசி உள்ள வண்டானா காதல் கலையில் வல்ல வண்டா. புது இடத்துக்கு போவேன். புது டெய்லர்ஸில் உள்ள பிள்ளைங்களாம் பார்த்தினா பணக்காரனாக சுற்றிக்கிட்டு இருக்குங்க. பிள்ளைங்களை பார்த்தினா அதுங்கள்ட்டே காசு இருக்காது. டெய்லர்ஸ் உள்ள பிள்ளைங்க கூட சாப்பாடு பண்ணனா அதுக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தாங்க. இருக்கிற பிள்ளைங்க போட்டால் என்ன நீ சாப்பாடு காசு கேட்குற மாதிரி இருக்கும். வேறு அந்த மாதிரி தான் வாழ்க்கை அப்படி தான் போவோம். ஸோ ஆக மொத்தத்தில் காலேஜ் லைஃப் இப்படி தான் இருந்துச்சு ஜாலியாக. வேறு என்ன அப்புறம் இந்த கந்தேங் போகிறது இருக்குது தெரியுமா ராத்திரி. ஆனால் அது ஒரு சொகம் மாரி. கையில் இருதலி தான் இருக்கும். எல்லாம் பேசுவானுங்க வாங்கடா கந்தேங் போனேன். இருதலி தூக்கி போய் எண்ணெய் ஊற்றிட்டு கிளம்பிடுறேன் கந்தேங். மிந்திங்க கந்தேங் தோல் இருந்துச்சு. இப்போ தானே தோல் ஒன் ஷாட் அந்தாம் கசி தோல் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு காலைல 2 மணிக்கு கந்தேங்கில் எதுக்கு உட்காந்துருக்கோனே தெரியாமல் உட்காந்துருப்போம். குளிராதுங்க, பயங்கரமாக குளிராது. அது எப்படி சொல்கிறது, அதுதான் நான் சொன்னது தான். வீட்டில் இருந்தோன்னா நம்மளால் ராத்திரிலாம் வெளியாக முடியாது. அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் மாரி. அங்கே போயிட்டோன்னே ஒரு மாதிரி நீ ஒரு குருவி ஆயிடுவேன். எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் ஃப்ரீடம். உன் கையில் ஒரு பெரிய ஃப்ரீடம் கிடச்சிடும். எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். கந்தேங் போகிறது என்ன, பேய் வீட்டுக்கு போகிறது என்ன, இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் தான். ஆனால் டூ இட் ஆன் யோர் ஓன் ரிஸ்க்லாம் நான் செய்யாதீங்கலாம் சொல்ல மாட்டேன். செய்யுங்க, செத்துறாதீங்க. ட்ரூ செத்துறாதீங்கம்மா, அவ்வளோதான். லைசன்ஸ் இருக்கு, ஓகே, நோ ப்ராப்ளம், எல்லாத்தையும் செல்லான்னு தான். அப்போ அந்த அண்ணன் எல்லாம் காடி வச்சுருந்தாங்க. யார் ரெண்ட்டுக்கு? டே கந்தேங் போகிறதுக்குன்னு காடி ரெண்ட்டுக்கு எடுப்போம். ரெண்டா? ஆமாவா? கீழே. அப்புறம் இந்த வேலை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, மேமாங்க வீட்டில் இப்படிலாம் வீட்டில் போயிட்டு காசு கேட்பீங்க. 20 வயசாச்சு, லைக் 18 வயசு ஆகணுன்னே நம்ம தெரியாதா, நம்ம தான் வீட்டில் காசு கேட்கக்கூடாது இப்படி இருப்போம். ஆனால் வீட்டில் காசு போடுவாங்க தான், போடாமலாம் இருக்க மாட்டாங்க, போடுவாங்க. ஆனால் எப்படி சொல்கிறது, இப்போ இந்த மாதம் நான் கொஞ்சம் இப்போ எங்கள் அப்பா வந்து இவ்வளோ ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பாரு பட்ஜெட். அந்த பட்ஜெட்டை நான் ஒரு வாரத்தில் முடிச்சிடுவேன். அது வயசு கோளாறு ஒரு வாரத்தில் முடிச்சிடுவேன். அப்போ இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக போய் காசு கேட்கும் போது எங்கள் அப்பா ஏசை தான் செய்வாங்க. நாளைக்கு உன் பிள்ளை கேட்டாலும் ஏசை தான் போகிறேன், இவ்வளோ ஒத்துக்கு என்னடா எங்கடா போச்சு. கண்டிப்பாக அப்பா கேட்பாரு என்னடா பண்ணுறேன். ஸோ அந்தமாரி. ஸோ இந்த காசுக்காக வேலை செஞ்சேன்னா நானே ஒரு 7 எனக்கு இப்போ எப்படி தெரியுமா இருக்கு, நான் இப்போ எங்கேயாச்சும் வெளியே போனால் நான் படிச்சுக்குவேன். ஏன்னா பாதி வேலை எனக்கே தெரியும். நீங்கள் கொண்டு போய் விட்டாலும் நான் அந்த வேலையெல்லாம் செஞ்சிடும். ஸோ இது ஒரு ஜோக்கான பெனிஃபிட்னு நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்னா, காலேஜ்லாம் போகிறவங்க இந்த பார்ட் டைமில் வேலை செய்கிறாங்கள, அவங்களுக்குலாம் வந்து புது ஸ்கில்ஸ் அக்வயர் பண்ணுவாங்க. லைக் ஆரம்பத்தில் நம்ம வீட்டில் இருக்கும்போது மைக்ரோசாஃப்ட்லாம் பார்ப்போமா, என்னை கூப்பிட்டு போய் ஒரு ஆஃபீஸில் விட்டானுங்க. அங்கே போனதுலேருந்து மைக்ரோசாஃப்ட் கரைச்சி கொடுத்தேன். யூடியூப்லாம் பார்ப்பேன் மைக்ரோசாஃப்ட் எப்படி வேகமாக பைக்கிறதுன்னு பார்த்துருக்கேன். அந்த ஷார்ட்கட்லாம் இருக்கும், சிஆர்சி அதெல்லாம். ஸோ மைக்ரோசாஃப்ட்லாம் பிரித்து மேய்ச்சிடுவேன். ஏன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம். மைக்ரோசாஃப்ட்லாம் இப்போ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ரெஸ்யூமேலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு ஜோக்கான விஷயம்.
வேற என்ன அது இந்த காலேஜ்ல இருந்து போனது? நீங்க வாங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க தான் புது புது காலேஜ் மேட். புதுசா செஞ்சு விட்டுட்டுருக்கானுங்க. ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு விட்டாடு கிட்டாடு. இன்னும் செஞ்சு விடல, செய்வானுங்க 3 மாசம் செய்வானுங்க. நான் படிக்கிற காலேஜ் பேர்லாம் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. வட்டமான காலேஜ் போயிருந்தீங்க. நான் எப்படி இருந்தாலும் அது ப்ளர் தான் பண்ண போகிறேன். ஆமாம், நான் ப்ளர் தான் பண்ண போகிறேன். ஓகேலா? என்னது எப்போ பூந்தேன் நான் பூந்த அன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நான் எப்போ பூந்தேன் கரெக்டாக? எப்போ? 9ஆம் மாதம் 2ஆம் தேதி என் பிறந்த நாள். என்ன தெரியுமா நடந்துச்சு? 9ஆம் மாசம் 1ஆம் தேதி கிளம்புனேன். கிளாஸ் வைக்கிறா 1ஆம் தேதி. ஆமாம், 1ஆம் தேதி கிளம்புனேன். அங்கே பாட்டி வீடு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்தேன். ஓகே, நான் அபிஷேக் அண்ணன் அப்புறம் அம்மா அக்கா போனோம்ல. போயிட்டு அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற இடத்துல வந்து ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ என் பர்த்டே டேட் அவங்க பார்த்துட்டு இன்னைக்கு 2ஆம் தேதி தான், டே ஹாப்பி பர்த்டே எப்படி சொன்னாங்க. ஓகே தேங்க்யூ சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க லைக் சொன்னாங்க, நீ கிளாஸுக்கு நீ இப்போ ஏன் சொல்லுங்க சம்பவம். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, நீங்கள் கிளாஸுக்கு போகிறதுனா போகலாம், இல்லைனா லைக் நேராக ஹாஸ்டலுக்கு போகலாம் அப்படின்னு. நான் வந்து இல்லை பரவாயில்ல, நான் ஹாஸ்டலுக்கே போய்க்கிறேன். அது எப்படி நானும் கிளாஸ்க்கு தான் போவான்னு நினைச்சேன். அது எப்படி குறுக்கு இந்த கௌசிக்கு பூந்தா மாதிரி லைக் லெக்சர் படிச்சு கொடுத்துருக்கேன். கடைசி டைம்ல பூந்தா தானே நிறைய பிள்ளைங்க பார்க்குங்க. காலேஜ் வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்துட்டோம், நாங்கள் சொல்கிறோம். இருக்கும் என் காலேஜ்க்கு நான் போகும்போதுலாம் இது வரைக்கும் உருப்படியாக ஒரு நாள் கூட நான் கரெக்டாக கிளாஸ்க்கு டைம் கரெக்டாக போனதில்லை. வெளிலே போனதே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதுதான் தெரியுமா, அந்த மொதல் செமஸ்டர் வேணா 2-3 மாதம், மற்ற செமஸ்டர்லாம் போய் உட்கார்றதா எல்லா லெக்சர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். எப்படியும் லேட்டாக போனாலும் ஏசுவாங்க, வெளிலே போனாலும் ஏசுவாங்க. சரி, நான் லேட்டாக போனா ஏன் சொல்கிறாங்க? அது அப்படிதான். நான் வந்து எல்லாத்துக்கிட்டும் மம்பிள் தைச்சிருப்பேன். நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி வச்சிருப்பேன். அவங்களுக்கு என்ன பிடிக்கும். நான் வந்து ஒரு குட் பாய். நான் குட் பாய். நான் குட் பாய் தானே. இல்லை, நம்ம டைரக்டரோட நான் கொஞ்சம் குட் பாய் தான். ஓகே, அப்போ நேராக ஹாஸ்டல் போயாச்சு. அந்த ஹாஸ்டல் வந்து அந்த பேர் சொல்லாமா? சொல்லு விஸ்தா சிந்தூர். சாலிட்டான இடம். நான் லைக் என்னோட 12 வருஷம் பெஸ்ட் ஃப்ரெண்டு அவரும் வந்து அவர் தான் ஆக்சுவலி இந்த காலேஜ் ரெக்கமெண்ட் பண்ணார். அப்போ வாடா ஒன்றா படிப்போம். என்னது 2ஆவும் ஒன்றா படித்தாச்சு, 3ஆவும் ஒன்றா படித்தாச்சு, காலேஜும் ஒன்றா படித்து முடிச்சிருவோம் சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணேன், கிடச்சிச்சு. அப்போ நானும் அங்கே போயிட்டேன். அப்புறம் நான் வந்து லைக் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் லைக் கேட்டேன்ல, எனக்கு ரெஜிஸ்டர் பண்ண போனேன். படிக்க ரிஜிஸ்டர் பண்ண அந்த ஆஃபீஸில் மேனேஜ்மெண்ட் அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ண போயிட்டேன். மேனேஜ்மெண்ட் அவங்ககிட்ட லைக் நான் பேசிட்டு எனக்கு இது இவரு கூட கிடைக்குமா அப்படின்னு ஒரே வீடு அப்படின்னு. அவங்களும் சரி போய்க்கோங்க, உன் பேரை மட்டும் எழுதிட்டு அப்படி போனோம். அப்போ அவர் கிளாஸ் முடிய வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். அப்போ அவரையும் கூட்டிகிட்டு போயாச்சு. அவரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பர்த்டே தானே, அப்புறம் சும்மா வெளியே சுற்றிக்கிட்டு ஒரு 6 மணி 7 மணி இருக்கும். ஓகே, அம்மா டாட்டா பாபாய் சொல்லிட்டு அம்மா கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆம்பளை மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் நான் மேலே வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்ன தெரியுமா நடந்துச்சு. நான் வந்து 42 ஃப்ளோரில் இருக்கேன், 42வது மாடியில் இருக்கேன்ல. 42வது மாடி. அதுக்கப்புறம் 41வது மாடிக்கு போனேன். அங்கே வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்களா. எப்படி இருந்தாலும் முகத்தை பார்த்துக்கணும். அப்போ அவங்க எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்போ என் கூட்டாளி தான், அப்போ அவன் என் கூட்டாளி தானே. அப்போ சரி, எனக்கும் அரசியல் பண்ண தெரியுமா. அப்போ லைக் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணார்ல. அப்போ நானும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், என் ஃப்ரெண்டு விஷால் சொல்லுவான், டே 18லேயும் புதுசாக ஆள் வந்துருக்கானுங்க. 18 தான் 18வது மாடி, நம்ம அங்கே போய் பார்ப்போம் யார் வந்திருக்கா அப்படின்ட்டு.
வாழ்த்திருக்கீங்களா? வெல்கம் வெல்கம் டு திஸ் காலேஜ். நானே அப்போ தான் புதுசாக வந்திருக்கேன். சரி யார் நம்ம கூட நம்ம செட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். அங்கே போயிட்டு பார்க்குறேன் வீடு எப்படி தெரியுமா கைஸ் இருந்துச்சு. என்ன உண்மையாலே லைக் பூஜாங்க வீடு எப்படி இருக்கும். ஒரு சோஃபா இல்லை, ஒரு டிவி இல்லை, அல்மாரி இல்லை, கிச்சனில் அந்த என்னது ஸ்டவ் கூட இல்லை. நான் பார்த்துட்டு என் வீட்டில் சோஃபா டிவி இருக்கு, அல்மாரி இருக்கு, ஹாலில் ஆமாம் எல்லாருமே ஏக்கோன் இருக்கு, ஹீட்டர்லாம் இருக்கும்ல. அவனுங்க வீடு லைக் ரொம்ப பிளெயினாக இருந்துச்சு. ஒரு ஜஸ்ட் ஒரு பில்டிங், அதில் லைக் எல்லாரும் மெத்த போட்டுருப்பானுங்க ஹால்லே படுக்கணும் அப்படின்னு. அது வந்து ஒரு ரீசன்ல ஏன்னா கரண்ட் காசு சேர்த்திக்கணும் அப்படின்னு. அப்போ அங்கே போயிட்டு நான் உட்காந்துட்டு அப்புறம் அந்த பையன் பேர் வந்து விஜய். அந்த பையன் பேர் விஜய் டோர்ஷன். தம்பி பேர் சூர்யா, அப்பா பேர் அஜித்து, தாத்தா பேர். அப்போ நாங்கள் லைக் பேசுவோம்ல. ஆனால் அவங்க எல்லாரும் வந்து லைக் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். அதனால தான் வேறு ரூம்பா இல்லை, அதனால இல்லை. என் வீட்டில் வந்து நான் ஒரு ஆள் லாஜிஸ்டிக்கு, மற்றவங்க எல்லாரும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கு. ஒருத்தர் இருக்கான் ஐடில், அவர் வந்து பிஸ்னஸ் படிக்கிறாரு, சர்டிஃபிகேட் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நாங்கள் மொத்தம் ஆறு பேர் தான் வீட்டில். ஆனால் என்னது 41 இருக்கிற ஒரு 2 பேர் மேலே வருவாங்க. மேலே வந்துட்டு அப்படியே லைப்பாக பண்ணிகிட்டு இருப்பாங்க, அங்கேயே படுத்துருவாங்க. நார்மல்லா அங்கேயே படுத்துருவாங்க. அப்புறம் நான் ஆக்சுவலி சைத்தோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அலாமில் தானே படித்தேன். அவனோட வாழ்க்கையும் ஜோக்காக இருந்துச்சு. அலாம் வாழ்க்கை வந்து எப்படின்னா சீனியர் ஜூனியரோட இதுபடி பார்க்கலாம். லைக் எப்படின்னா சீனியர்னா நீ ஒரு ஜூனியர்னா நீ இப்போ தான் பூந்துருக்க, அடுத்த வருஷம் நீ ஏன் கண்ட்ரோலுக்கு வந்தது. லைக் அது எப்படின்னா உனக்கு கீழே ஜூனியர் கிடைக்கிற வரைக்கும் தான். உனக்கு கீழே ஒரு ஜூனியர் இருந்துச்சுன்னா, ஆனால் உன் சீனியருக்கு நீ அடிமை தானா, எப்படி பார்த்தாலும் உன் சீனியர் சொல்கிறத நீ செஞ்ச. ஏன்னா அங்கே வந்து அந்த ரேங்கிங் இருக்குது. லைக் எப்படின்னா சீனியருக்கு இந்த மாரி மரியாதை கொடுக்கணும், ஜூனியருக்கு இப்படி, உனக்கு கீழே வரனுக்கு நீ என்ன பண்ணுவோம், அது ஸ்டூடெண்ட்ஸோட அது. ஸோ அலாம் வந்து ஒரு ஆக்சுவலி அது ஒரு ஜோக்கான ஒரு சாவடியான வாழ்க்கை. லைக் உடம்புலாம் ஏற்றணும் அப்படின்னாக்கா அலாம் போகலாம், சும்மா போகலாம். ஒரு 2 வருஷம் போயிட்டு அலாமில் இருந்துட்டிங்கன்னா நீ உங்கள் மெரி டைமில் லைசன்ஸ் வச்சுருப்பீங்க, அதே சமயம் உடம்பு ஏறிடும். கணக்கு நீ ஒரு பெரிய ஆள் தான்ல. அலாமில் மேபிலா இருக்கலாம், நேவி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அலாமில் என்னன்னா இப்போ லெஸ்ஸே லைக் நீ ஒரு சின்ன தப்புலாம் பண்ணிட்டேன்னா உன் டெண்டுலாம் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். லைக் எப்படின்னா 200 புஷ்ஷாக பண்ணோம், 200 பண்ணியிருக்கேன், நிற்காம 500லாம் பண்ணியிருக்கேன்டா, சாவடிச்சிருக்கேன்டா நீ. ஆனால் அது அந்த வாழ்க்கை வந்து நீ எந்த எனக்கு தெரியல. இப்போலாம் எனக்கு இந்த காலேஜில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. எனக்கு அலாம் வாழ்க்கை தான் ரொம்ப பிடிச்சிருச்சு. அங்கே கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தேன்னா அங்கே ஒரு நல்ல வாழ்க்கையை நான் இருந்திருப்பேன். அலாமில் அந்த மாரி சீனியர் ஜூனியரு, உன் சீனியர் கூட க்ளோஸ் ஆகிட்டுனா உன் பேட்ச் ஜூனியர்லாம் உன்னை பார்த்து பயப்படுவானுங்க. நான் செம்ம வாழ்க்கை. நான் என் சீனியர்லாம் நான் இன்னொரு வடவைனா ஆதினா தம்பினா சின்ன பசங்க நாங்க ரொம்ப நல்ல. எனக்கு தான் ஒரு சீனியர் இருக்காரு, வாழ்த்துக்கள். அவரோட பேர் வந்து ஒரிஜினல் பேர் எப்படி சொல்றது நான் சொல்கிறேன், பிளேர் பண்ணிடலாம். அதை நான் என்னத்துக்கு கூப்பிடுது. அப்ப சுப்பிரமணியா இருந்தா அதனாலதான் அவரை ஏன் வாழ்த்துக்கள்னு அந்த அன்னைக்கு லைக் பேர் இது பண்ணோம்னா, இப்போ 2ஆம் தேதி தான் நாங்கள்லாம் பூந்தோம், 3ஆம் தேதி எல்லாரும் காலேஜ் போனோம். அப்போ எனக்கு தெரியாது அங்கே கோக்கரிக்குளம்லாம் இருக்கும்னு. ஸோ அங்கே கோக்கரிக்குளம் வச்சுருந்தாங்க. நான் அந்த விஜயெல்லாம் சொன்னேன், நான் விஜய், டோரேஷன், மோவினாஷ், தினேஷ், நாங்கள் ஒரு 5 பேர். நாங்கள் 5 பேர், மற்றவங்களாம் எல்லாம் தெரியாதவங்க, எல்லாம் வேறு ஹாஸ்டலில் உள்ளவங்க. அப்போ நாங்கள் எல்லோரும் லைக் உட்காந்துருந்தோம். ஏன்னா எங்களுக்கு டீம்லாம் இல்லையே, லைக் நிறைய கிளப்ஸ்லாம் இருந்துச்சு அங்கே ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு. அப்போ சார் இருப்பார்,
அந்த சார் வந்து அவரும் புதுசாக ஜாயின் பண்ணவர் தான். அவர் வந்து சொல்லுவார், இந்த கிளப் இருக்குது, நீங்கள் எல்லாம் எந்த கிளப் போக போகிறீங்கன்னு. நாங்கள்லாம் லைக் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் அப்போ தான் ஃபோன் எடுத்துகிட்டு மெசேஜ் பண்ணுறேன், நீ எந்த கிளப்ல இருக்க, விஷால் எந்த கிளப்ல இருக்க. என் நல்ல நேரம் பார்த்துட்டு அவன் மெசேஜே பண்ணல. சரி குத்து மதிப்பாக ஏதாவது ஒரு இதை சொல்லுவான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே 5 பேருக்குள்ளேயே மின்சாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டே சரி லேங் ஆர்ட்ஸு கேட்கவே நல்லா இருக்குது, வா அங்கே போகுமா அப்படின்ட்டு வாரத்தை ஏஞ்சா சார் வந்து கூப்பிட்டாரு. எல்லோரும் லைக் எந்தெந்த இதுக்கு போக போறீங்கன்னு சொல்லிட்டு அங்கங்கே போகுங்கன்னு. சார் லேங் ஆர்ட்ஸ், சரி போக. சார் லேங் ஆர்ட்ஸ், போக. என்ன லேங் ஆர்ட்ஸா, என்ன லேங் ஆர்ட்ஸா, என்ன ஒரு கூட்டமாக போறீங்க அவரே சொல்லிட்டேன், என்ன லேங் ஆர்ட்ஸா. ஆக்சுவலி லேங் ஆர்ட்ஸ்னா என்னது? லாங்குவேஜ் ப்ளஸ் ஆர்ட்ஸ். லேங் ஆர்ட்ஸ் ஜோக்கான ஒரு கிளப்பு. அதில் என்ன தான் பண்ணீங்க? அந்த கிளப்போட மோட்டிவ் தான் என்னது? கிளப் வெளியே இருக்கிற கதையை ஓட்டுறேன், இருக்க கதையை ஓட்டுறேன். என்ன அது நடக்கும்? நாங்கள் 5 பேரும் லேங்கான்னு சொல்லிட்டு லைக் கிளாஸை தேடிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். போகும்போது லைக் அந்த கிளாஸ் உள்ளுக்கு போகிறோம். எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த கிளாஸ் தான், இந்த கிளாஸில் தான் இந்த மீட்டிங் நடக்குது. உள்ளுக்கு போகிறோம், லைக் 2-3 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. கிரி நாங்கள் வந்துட்டு எங்களுக்குள்ளேயே அங்கே வாசல்லே நின்றுக்கிட்டு பேசிக்கிருக்கோம். நான் நினைக்கிறேன் சீலாப்பாட கிளப் போட்டோன்னு. நம்ம அங்கே லைக் லேங்கார்ட்ஸ்னு போட்டுருச்சு, சீலாப்பாட கிளப் போட்ட போல் நம்ம வந்து பேர் கொடுத்துட்டு மாற்றிக்கலாம், வேறு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ட்டு. பட் அதுக்குள்ளே சீனியர்ஸ்லாம் வந்துட்டாங்க. சரி பரவாயில்ல போய் உட்காந்துருவோம் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். உட்காந்துட்டு அதுக்கப்புறம் லைக் அந்த கிளப் எடுத்து நடத்துகிறவங்களாம் வந்தாங்க. அப்போ அங்கே தான் பார்த்தோம் வாழ்த்துக்கள். அவர் வந்து ஒரு மாரி ஃபங்கெல்லாம் வச்சுக்கிட்டு என்னது எங்களுக்கு வந்து இன்ட்ரோ வச்சாங்க. நாங்கள்லாம் இன்ட்ரோ கொடுத்துட்டு விஜய் பட்டுன்னு சரி இப்போ நாங்களாம் இன்ட்ரோ கொடுத்தோம், நீங்கள்லாம் இன்ட்ரோ கொடுங்க. அவங்க லைக் கேட்டுட்டோம் அப்படியே. ஓகேயா சரின்னு சொல்லிட்டு எனக்கே புதுசாக இருந்துச்சுமா. அவங்க லைக் எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணல, ஒன்றும் இல்லடி நான் இதுமாதிரி சொல்ல போகிறேன். அவன் எடுத்தோன்னே சரி இப்போ நாங்களாம் இன்ட்ரோ கொடுத்துருவோம், இப்போ நீங்களாம் இன்ட்ரோ கொடுங்க. எந்த சீனியர் அக்காவை பார்த்தான்னு தெரில. சொல்லு நான் விஜய், நீ அதான் கண்டு இது பண்ண போய் தெரியுது பார்த்தியா இல்லையா? கிரேட் மைண்டிங் லைக் நான் இப்படி தான் இருப்பேன் காலேஜில். அப்புறம் லைக் ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் பேர் வந்து சொல்லிட்டு எங்களுக்கு விஜய் சிரிச்சிட்டா. அந்த அண்ணன் பேர் கேட்டோட சிரிச்சிட்டு நாளைக்கு டி சும்மா நானும் சொல்லிட்டே இருக்கேன் சுமாரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் அப்பயும் சிரிச்சிட்டு தான் இருக்கான். எனக்கு லைக் ஒரு மாதிரி இதாச்சு தெரியுமா, இவன் கதை நம்மள நீ ஒரு கதையில மாட்டான். இப்போ ஒருத்த சிரிச்சு அவன் மட்டும் மாட்டினா பரவாயில்ல, ஒருத்த சிரிச்சு ஒரு கும்பலாக மாட்டி விட்டுருவானுங்க. அதுதான் தமிழ புத்தி. இது 2ஆம் ஸ்கூல்லேருந்து பழக்கமாச்சு எல்லாருக்கும். மேலே கதையை சொல்லு. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் அவ்வளோதான் லைக் சாப்டர் க்ளோஸ். என்ன ஆக்டிவிட்டி என்ன தெரியுமா நடந்துச்சு? ஓகே இப்போ எல்லாரும் லைக் சர்க்கிளில் உட்காந்துருப்போம். சர்க்கிளில் உட்காந்துட்டு ஓகே இப்போ வந்து அந்த கேமோட ரூல் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு 3 வேர்ட் சொல்வீங்க. இப்போ எப்படி சொல்கிறது? ஓகே சந்தோஷ் went to, பக்கத்தில் உள்ளவங்க வந்து சம்பவம் பண்ணோம் 3 வார்த்தை வச்சுக்கிட்டு அந்த மாரி அந்த மாரி தான் சம்பவம் பண்ணிக்கிட்டே வரணும். சம்பவம் பண்ணிக்கிட்டு வரும்போது அந்த ரூல் என்னன்னா இங்கிலீஷில் தான் பேசணும். ஒரு ஆள் 3 வேர்ட் தான் பேசணும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த கதை அவ்வளோ ஃபனியாக ஆயிடுச்சு. ஃபனி ஆகிட்டோன்னே அந்த கதையை நான் லைக் சொன்னால் லைக் ரொம்ப நேரம் ஆகும். அதான் லைக் இப்போ ஆக்சுவலி ஃபனியாக இருந்துச்சு. ஃபனி ஆகிட்டோன்னே லைக் திடீர்னு தமிழ்லலாம் பேசுகிறாங்க. 3-4 வார்த்தை போகுது, ஒரே வார்த்தையில் முடிக்கிறாங்க. நாங்கள் அங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், நானும் விஜய் எல்லாம் சிரிச்சுட்டு. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த கேரக்டருக்கு வந்துட்டோட பட்டுன்னு வாழ்த்துக்கள் அங்கே ஆரம்பிச்சுதான் வாழ்த்துக்கள். லைக் அந்த கதையை எண்ட் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டாரு. அப்போ அங்கே ஆரம்பிச்சது தான். நாங்கள் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் எல்லா வீடியோவும் 6 மணி நேரம் லைக் 30 மினிட்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா இப்போ எடிட் பண்ணி போட்டு எவ்வளோ நேரம் வரப்போகுதுன்னு தெரில. ஸோ தம்பா தோலா பண்ணி 35 மினிட்ஸ் இல்லை 35 கூடயே வரும், இன்னும் கூட வரும். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவரில் டார்கெட் பண்ணியிருக்கிறது 1 ஹவருக்குள்ளே முடிக்கலாம் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் எங்கள் வீடியோ எல்லாமே 1 ஹவருக்குள்ளேயே முடிஞ்சிடும்.
அப்படின்னு நாங்கள் நினைக்கிறேன். ஆனால் கண்டென்ட் பொறுத்திருக்கு. கண்டென்ட் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா வீடியோ பேர் நீட்டாகிக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். ஸோ இது நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. லைக் ஓகே இந்த வீடியோ நாங்கள் செஞ்சது ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை இன்னும் இந்தமாரி வீடியோ செய்யணுமா, முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு டாபிக் கொடுங்க பேசுறதுக்கு. பாருங்க அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச அந்த ஐஜியில் வந்து இல்லை இதில் வந்து நான் ஐஜி எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். யூடியூப் கமெண்ட்லேயே எங்கேனாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல டிஎம் பண்ணி. ஸோ நிறைய பேர் தான் இருக்கானுங்க. ஸோ அதை நாங்கள் அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறோம். ஸோ மேல் அப்டேட்ஸ் வரும் ப்ரோக் பாய்ஸில் இருந்து. ஸோ இன்னும் இந்த வீடியோ நல்லா இருக்குது, இந்தமாரி நிறைய வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இது ரொம்ப நாள் ஆச்சு நான் சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசையாகவே இருக்கு. பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க. கான்சிஸ்டன்டா போட பாக்குறோம். கண்டிப்பா வாரம் வெள்ளிக்கிழமை மத்தியான டைம்னால போஸ்ட் பண்ணுவோம். சரி இப்போ தம்ப்நெயில் செய்வோம். தம்ப்நெயில் வந்து நான் எப்படி செய்ய போகிறேன், நீங்கள் ஏதாச்சும் செய்யுங்க ஜோக்கா. எப்படி ஓகே சொல்லி ஓகே ஓகே இதுதான் தம்ப்நெயில். ஓகே 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 பாய் பாய் பை